ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நாளில் மீண்டும் எங்களுக்கு தகப்பனே உங்கள் கிருபையினால ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய கரங்கள், அப்பாவுடைய கிருபைகள், இரக்கங்கள் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பாவுடைய கரங்கள், அப்பாவுடைய கிருபைகள் ஆவியானவரே எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள் ஆண்டவரே வெளிப்படும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தரும்படியாய் துதிக்கிறோம். அப்பா, உங்க கரங்கள் எங்களை ஆளுகை செய்யட்டும், உங்க கிருபைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐசப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, இரக்கங்களின் தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னை மீட்டு நடத்துகிறவரே, எனக்கு நன்மை செய்கிறவரே, உம்மே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பை போல எங்களை பாதுகாக்க காத்து நடத்த ஒருவருமே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய மேலான தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம், கிருபையின் தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ராஜாவுடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்துகிற தேவனே என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாக அப்பாவுடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்திருக்கிறார், இந்த 2வது மாதத்தை காணும்படியான கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம மத்தியில் நடத்த போகிறார். அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர், தேவன் நமக்கு கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர். இயேசுவின் கரங்கள், கிருபைகள் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, ராஜாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, அப்பாவுடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இரட்சகரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், கிருபையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்களுக்காக மெய் துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகும். எங்கெல்லாம் தேவனை அதிகமாய் துதிக்கிறோமோ, இரட்சகருடைய கரங்கள் நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராய், அதிகமான நன்மையினால் நடத்த போகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள் வெளிப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனுடைய நன்மை எங்களை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனுடைய நன்மை எங்களை பள்ளியை பெருக பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ராஜாவே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவர் ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படும்படியாக மெய் துதிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் துதிக்கிறோம். அப்பா, எல்லாரும் அப்படியே சொல்லலாமா? இயேசுவை நோக்கி துதிங்க பார்க்கலாம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சத்தமாய், என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு முறை, மறைவிடமே, என் உறைவிடமே,
பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ஆவியானவருடைய பலன் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கு தான் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க. உமக்கே சிறப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விஷயம் கூட சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்த போறாருங்க. இந்த நாள் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளை ஒரு புதிய பலத்தோடு நான் நிரப்ப போகிறேன். நான் கொடுக்கிற இன்றைக்கு அபிஷேகம் அது வல்லமை உள்ளதா இருக்கும், இருளை ஜெயிக்கத்தக்கதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை எல்லாரும் ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆராதனை. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து ஆராதிக்க பார்க்கலாம். தேவ மகிமையினால் நாம் நிரப்பப்படத்தக்கதாக மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆராதனையை சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே என் பலியானீரே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இயேசுவை பார்த்து பரிகாரியே என் பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சத்தத்தை வைத்து அப்பா அப்பா உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். தாழ்மையில் என்னை நினைத்தவரே, தாழ்மையிலே நினைத்தவரே. கரங்களை தட்டி நம்ம தகுதி இல்லாத போது, நம்ம சூழ்நிலையில எல்லாம் உடைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை தெரிந்து கொண்டாருங்க. நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. இயேசுவை பார்த்து மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. நம்முடைய ஏழ்மையை மாற்றினார் சந்தோஷத்தோட. ஏழ்மையை மாற்றினாரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை
பார்த்து சிங்காசனத்துல வச்சிருக்கிற நம்முடைய சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு விஷயம் கூட, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ். ஆராதனை உமக்கே. எல்லாரும் ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நம்மை பரிசுத்தமாக்குற தேவன் நம்மை இந்த நாள்ல ஒரு புதிய பலத்தில நிரப்ப போகிறார். ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ. ஆராதனை உமக்கே. எல்லாரும் இயேசுவை பார்த்து, நம்மை உருவாக்குகிறவர் தெய்வம் யெகோவா ஓசேனோ. ஆராதனை உமக்கே. எல்லாரும் ராஜாவை பார்த்து, ஆராதனை. இயேசுவுடைய வல்லமை இறங்கும்படியாக, எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்படும்படியாக இயேசுவுக்கு, இயேசுவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். மீண்டும் 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 ஆராதனை. ராஜாவுடைய பலன் நிரப்பப்பட ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினாலே இந்த இடம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக. ராஜாவும் மாளிகையில் எல்லாரும் இயேசுவை பார்த்து, ராம்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராம்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பார்க்கலாம். மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, பலனே, என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் என் பலனே, என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. ஆவியானவர் உங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அவர் நேற்று இரவிலே நம்மோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்தும்படியா இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல என் விசேஷித்த விதமான என் அபிஷேகத்தினால் நிரப்புவேன் என்று சொன்னார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து, இந்த நாள் நான் வெறுமையாய் கடந்து போகாதபடி ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். எஸ், இயேசுவின் பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். என் இருதயம் அவருக்கு திறந்ததாய், என் இருதயம் அவருக்கு நேராய் கடந்து போவதாக. ஆண்டவருடைய வல்லமை என்னை நிரப்பும்படியாக, ஆண்டவருடைய பலன் என்னை பலப்படுத்தட்டும், என்னை பலப்படுத்தட்டும், என்னை பலப்படுத்தட்டும். ஆராதனை. எல்லாரும் அப்படியே தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் உனக்கு முன்பாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாள்ல என் பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக இயேசுவின் பலன் என்னை நிரப்பட்டும். இந்த ஆராதனை வேளையில் என்னை அனல் மூட்டி நிரப்பும்படியாய் கேளுங்க. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்கள் யெகோவாசிக்கேனோ. ஆராதனை உமக்கே. எல்லாரும் ராஜாவை பார்த்து, ஆராதனை, ஆராதனை. அவருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பலன்
இருக்கிறது. சிலர் மேல் இருக்கிற அந்த கட்டுகள், போராட்டத்தின் கிரியைகள் இன்றைக்கு உடைக்கும்படியாக தேவனுடைய மகிமையின் கரங்கள், நம்முடைய ஆசீர்வாத தடைகளை இன்றைக்கு உடைத்தெறியும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஆளுகைகள் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. எல்லாரும் இயேசுவை நோக்கி ஆமென். இன்றைக்கு எங்களுக்கு நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது உம்முடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப் போகிறீர். அந்த நன்மைகளினால் நாங்கள் பலப்பட போகிறோம். நீங்க துதிக்க துதிக்க அந்த கட்டுகள், தடைகள் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. அது முற்றிலுமாய் உடைக்கப்பட போகிறது. இதுவரையிலும் இருந்த மந்தங்கள், இதுவரையிலும் இருந்த சோர்வுகள், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் உடைக்கப்படட்டும், அந்த தடைகள் உடைக்கப்படட்டும். இரட்சகருடைய பலன், எங்கள் இயேசுவின் பலன், எங்கள் மேசியாவே நீர் இந்த இடத்தில் உலாவுகிறீர் என்பதை விளங்க பண்ணோம். இந்த இடத்தில் உலாவுகிறீர் என்பதை விளங்க பண்ணோம். ராஜாவுடைய பலன், எஸ், அந்த மகிமையின் ராஜாவுடைய பலன் ஒரு புதிய அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்கு நன்றி. இந்த நாளுக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பாக என் தூதர்களை அனுப்பியிருப்பேன். நான் என் சிங்காசனத்தை இந்த இடத்துல ஸ்தாபித்திருப்பேன். என்னை துதித்து மகிழும்படியாய், என்னை துதித்து மகிழும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். லோரா சந்தனதரகபா. அப்படியே எல்லாரும் வலது கரங்களை வைத்து சொல்லலாமா? ராஜாவும் மாளிகையில் துயரமும் மாறட்டும். இன்றைக்கு துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. இன்னைக்கு நம்முடைய துயரங்களை மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய துயரங்கள் ஒரு பெரிய முள் வேலியை போல இருக்கலாம். அடிக்கடி அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் காயப்படுத்தலாம். சிலருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது நடக்கல அப்படின்னா அது துயரமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த காரியம், வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, அது ஒரு மனிதனுக்கு துயரமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க துதிக்க துதிக்க அந்த துயரங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. நீங்க துதிக்க துதிக்க, பவுலும் ஷீலாவும் அந்த சிறைச்சாலையில் துதித்தார்கள். சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டுதான் இருந்தது, சரீரம் முழுவதும் பாடு நிறைந்ததாய் இருந்தது. ஆனால் அவர்கள் துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவ வல்லமை கடந்து வந்தது. அவர்களுடைய துயரம் மாத்திரமல்ல, அங்கே துயரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கட்டுகளும் நெசனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் துதிக்கும் பொழுது அந்த மகிமை அக்கினி எந்தெந்த
எந்த காரியங்களில் இருக்கிற தடை உண்டோ அது இயேசு உடைத்தெறிவார். இயேசு உடைத்தெறிவார். அவர் துயரங்களை மாற்றுகிற கர்த்தர். அவர் துயரங்களை நீக்கி போடுகிற கர்த்தர். அவர் துயரங்களை நீக்கி போடுகிற கர்த்தர். எல்லாரும் இயேசுவிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே உங்க கரங்கள் கிருபைகள் ஆண்டவரே என்னை நடத்தட்டும் அப்பா. என்னை கிருபையாய் இரக்கமாய் நடத்தட்டும். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவலைகள்ல இருக்கலாம். நம்ம ரொம்ப கவலைகள்ல இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. இரட்சகருடைய கிருபை நமக்கு அநேக நன்மைகளை கிரியை செய்யும். எல்லாரும் இயேசுவை சொல்லுங்க. ஆண்டவரே நான் கவலையோடு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன். எல்லாரும் அப்படியே இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க. இருதயத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மோத எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், இன்று கவலை கொள்ளாதீருங்கள். அப்படி எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ரொம்ப பாரமா இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், பரமபிதா ஓட்டுகிறார். மறப்பாரோ? உங்களை மறந்து போறதில்லைங்க. இந்த ஆராதனையிலேயே உங்களை நினைவு கூர்ந்து கொண்டார். இந்த ஆராதனையிலேயே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஆராதனையிலேயே உங்களை முற்றிலுமாய் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நன்மை செய்ய வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவர். சூழ்நிலை வேண்டாம், நம்மளை பார்த்து சொல்லலாம், இந்த காரியம் உனக்கு நடக்காது, இந்த காரியத்துல உனக்கு நன்மை இருக்காது, இந்த காரியம் உன்னை துக்கப்படுத்தும் என்று சூழ்நிலை சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு வல்லமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் ஒரு பிரயாசம் செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு போகும் பொழுது கடைசியில் அங்க போய் நிற்கும் பொழுது உனக்கு ஒரு துக்கத்துல முடியுது. அப்படி இங்க ஒரு சகோதரி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எடுக்கிற முயற்சி வெற்றியாய் காணப்படும் பொழுது ஏதோ ஒரு துக்கம் வந்து என் குடும்பத்துல நிற்குங்க. அதனால எவைகளை நான் நன்மையாய் பெறல. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவைகள் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும். என் அன்பு மகளே, உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த பாரத்தை என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த வேதனையை என்னால தூக்கி நடக்க முடியலப்பா, இந்த பாரத்தை என்னால தூக்கி நடக்க முடியல.
அவ்வளவாய் நான் மனம் உடைந்திருக்கிறேன், அவ்வளவாய் நான் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. வெளியே தெரிகிறது இல்லை, வெளியே பார்க்கிறவங்க எல்லாம் நான் நினைக்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், எனக்கு என்ன குறைவு, எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன். இல்லை, நான் எல்லாம் வெளி தோற்றம் தான். வெளியே சிரிக்கிற கூட என் இருதயத்திலிருந்து வரலங்க, என் உதடுகள்ல இருந்து வருகிறது, என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து வருமா. என் மகளை குறித்து எனக்கு ஒரு கவலை. இன்றைக்கு நாள்ல நடந்திருக்கிறது அதுதான் பாரம், அதுதான் பாரம். என் பிள்ளை குறித்து இருக்கிற பாரம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றத்தை தருவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுத்து நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. அப்படியே எல்லாரும் சொல்லலாம், நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். கவலை படுவதினா நமது உயரத்திலே, கவலை எல்லாரும் இயேசுவை பார்த்து நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமா, புது பலன் பெறவும் கூடுமா, ஒரு முழம் கூட்ட முடியுமா, புது பலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீர்கள், என்று கவலை கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், என்று கவலை கொள்ளாதீர்கள். அப்படியே இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து இந்த ஆராதனையை இறுதி பகுதிகளுக்குள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளை இந்த வேலை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பிரத்யேகமாய் ஒரு மகளுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கவே இல்லை மகளே, நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன் மீது அவ்வளோ கிருபை வைத்திருக்கிறேன். மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் விரும்பின காரியங்கள் நான் தள்ளி போகிறத பார்த்து என்னை மறந்துட்டாருங்க. கர்த்தர் சொல்லுகிறான், மறக்கவே இல்லை, என்ன நான் உன்னை உள்ள கைகளில் வைத்திருக்கிறேன். நான் மறக்கவில்லை என்பதற்கு அடையாளம், ஒவ்வொரு முறையும் நீ மன்றாடும் பொழுது நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நீ சூழ்நிலையை பார்க்கிற, சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை உருவாக்குகிறவர், சூழ்நிலைகள் அதிசயங்களை காண பண்ணுகிறவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அப்படியே அந்த ராஜாவை பார்த்து சொல்லுங்க, என்னை அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர், என்னை அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர், எங்களை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர், எங்கள் மீது கிருபையாய் ஆண்டவரே வழி நடத்துகிறவர். எல்லாரும் அப்படியே வலது கரங்களை வைத்து சொல்லலாமா? நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை
ராஜாவை பார்த்ததுனால ஐயா உந்தாகம் எனது ஏக்கம் அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, உம்மை தேடணுமே, என் இரட்சகர் உம்மை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே செய்யா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் எல்லாரும் கரங்களை தட்டி நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். என் வல பக்கத்தில் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. வல பக்கத்தில் நீர் இருப்பதனா, என் வல பக்கத்தில் நீர் இருப்பதனா, நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டும் ஒரு விசை கூட, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். இயேசு நம்மையோட ஒவ்வொரு நாளும். தேங்க்யூ தகப்பனே, உம்மை தான் நிறுத்தியுள்ளேன். வல பக்கத்தில் நீர் இருக்கிறீங்க டாடி, என் வல பக்கத்தில் நீர் இருப்பதனா, என் வல பக்கத்தில். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் தகப்பனே, நான் அசைக்கப்படுறதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. தகப்பனே, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. எல்லாரும் ராஜாவை பார்த்து சொல்லுங்க, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. இந்த ஆராதனையிலே தேவ பலன் நிரந்தரமே. நம்முடைய நிம்மதி அவர்தான். என் நிம்மதியே, என் நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவர். தேங்க்யூ தகப்பனே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த
எங்களோடு இருந்து எங்களை நடத்த போற இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அவர் என் மேல் பிரசன்னத்தை ஊற்றினார், என்னை பலப்படுத்தினார் என்று நான் இந்த நாளிலும் அவருடைய பலனை சுதந்தரித்தேன். அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைகள்ல என்னை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கிருபை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இரட்சகருடைய மகிமை, இரட்சிப்பின் தேவனுடைய மகிமை, எங்களை ஒரு நாள் வெறுக்காத தேவனே, உம்மையே நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மையே நான் துதிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவர், இந்த நாள்ல தொடர்ந்து ஆராதனைகளை பயன்படுத்துவதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பகுதிகளிலும் அவருடைய பிரசன்னம் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்க கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.